21 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 20வது வார வெள்ளி. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கும். அதிகாரம் 22 இறைவசனம் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களுடைய இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உமக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டுடைய திரு இதயத்திற்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் பெறுவோம். இன்றைய நாள் திருத்தந்தை புனிதர் 10ஆம் பயசுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். 257வது திருத்தந்தையாக பணிபுரிந்தவர். திருச்சபையின் பாரம்பரிய போதனைகளையும் கிறிஸ்தவ ஒழுக்கங்களை உறுதியாக கடைபிடிக்க வலியுறுத்தியவர். திருச்சபையின் சட்டங்களை ஒருங்கிணைத்து சட்ட தொகுப்பாக வெளியிட்டதுதான் இவருடைய முக்கியமான பணிகளில் ஒன்றாகும். தனி மனித வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ நெறிமுறைகளை நடைமுறைத்த வேண்டும் என்று மக்களை ஊக்குவித்தார். 10ஆம் பயஸ் அன்னை மரியாள் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தவர். மரியலின் வழியாக கிறிஸ்துவில் யாவற்றையும் நாம் புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆட்சியினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அவரது எளிமையையும் ஏழைகள் மீதான இரக்கமும் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. குருவாகவும் ஆசிரியராகவும் ஆயராகவும் பணியாற்றி பின்னர் கர்தினராக உயர்த்தப்பட்டு திருத்தந்தை 13ஆம் லியோ மறைவுக்கு பிறகு 4 ஆகஸ்ட் அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தையாக இருந்த பொழுது எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தார். தனியாக உணவருந்த பழக்கத்தை மாற்றி நண்பர்களையும் உடன் உணவருந்த அழைத்தார். அவர்கள் இருந்த அனைத்து பொருட்களிலும் ஆடம்பரத்திலும் எளிமை மட்டுமே காணப்பட்டது. சிறுவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் ஆக இறைவனுக்கும் திருச்சபைக்கும் உண்மையாக இருந்து எளிமையாக வாழ்ந்து ஏழைகளை மற்றவர்களையும் அரவணைத்த ஒரு புனிதரோடு நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் இன்று சமர்ப்பிப்போம். அன்புக்கினியவர்களே, இன்று நம்முடைய நற்செய்தியின் வழியாக இந்த வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது எது கேட்டால் ஒவ்வொருவரும் நாம் பல பதில்களை வைத்திருப்போம். ஒருவருக்கு குடும்பம் முக்கியமாக இருக்கலாம், இன்னொருக்கு வேலை, பணம், உடல் நலம், வெற்றி, எதிர்காலம் என்று பல முக்கியமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி இயேசு நமது வாழ்க்கை உண்மையான மையம் எது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவராய் கடவுளிடம் அன்பு கூறு. உன் மீது அன்பு காட்டுவதைப் போல பிறருக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்று 2 கட்டளைகள் திருச்சட்டத்தின் வழியாக. இதுதான் நமக்கு முக்கியம். அனைத்து திருச்சட்டம் இதில் அடங்கியுள்ளது என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அந்த அன்புதான் நம்முடைய நம்பிக்கையின் இதயமாக வாழ்ந்து இருக்க வேண்டும். பரிசேயர் ஒரு இயேசுவை சோதிக்கின்றார். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு இறைமகன் நீண்ட ஒரு பட்டியலை கொடுக்கவில்லை. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவினுடைய முழு உண்மையும் 2 கட்டளைகளில் அடக்குகின்றார். இறைவனை அன்பு செய்வது, மற்றவர்களை அன்பு செய்வது. இந்த 2 கட்டளைகளுக்கும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதவை. ஏனெனில் கடவுளை உண்மையாக அன்பு செய்கிற ஒருவர் கடவுள் படைத்த மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும். முழு இதயம், முழு உள்ள, முழு மனது என்று இறைவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். வாழ்க்கை பகுதி மிக சிறிய பகுதிகளை கொடுத்தால் போதாது. வெறும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவது மட்டும் போதாது. பிரச்சனை வந்தால் ஜெபிப்பது மட்டும் போதாது. இறைவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை, குடும்பம், பணம், உறவுகள், எதிர்கால திட்டங்கள் அனைத்திலும் இறைவனுக்கு நாம் இடம் அளிக்க வேண்டும். எந்த முடிவெடுத்தாலும் இறைவன் இடத்தில் நாம் கேட்க வேண்டும். எனக்கு என்ன வேண்டும், இறைவனுக்கு ஏற்றது என்ன என்று கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை அன்பு செய்வது ஜெபத்திலும் திருப்பலியில் பங்கேற்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை ஜெபமாக மாற்ற வேண்டும்.
அந்த ஜெபத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில் இருப்பவருக்கு ஒரு கண்டு நாம் உதவ வேண்டும். இறை வார்த்தையை, இறைவனுடைய அன்பை பகிர வேண்டும். இறைவனுடைய அன்பு உண்மையான அடையாளம். இறைவன் அன்பு செய்கிற மனிதர்களையும் நாம் அன்பு செய்வதன் மூலமாகத்தான் நிறைவேற்ற முடியும். இங்கே அடுத்து இருப்பவர் என்று சொல்வது நமக்கு பிடித்தவர்களை மற்றும் குறிக்கவில்லை. நம்மை அன்பு செய்பவர்களை அன்பு செய்வது எளியது. நமக்கு உதவுபவர்களுக்கு உதவுவது எளிது. நம்மை விமர்சிப்பவர், நம்மை தவறாக புரிந்து கொள்பவர், நம்மை காயப்படுத்தியவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள், நம்மை விட வித்தியாசமான இவர்களுக்கு அன்பு காட்டுவதுதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பின் சவால். இன்று நாம் வாழ்கின்ற உலகில் இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, தொடர்பு கொள்கின்ற வழிகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களிடையே உண்மையான அன்பு குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. வீட்டில் இருப்பவர்கள் கூட ஒருவரை ஒருவர் பேசாமல் கைபேசியில் மூழ்கி இருக்கிறார்கள். சமூக உடனே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலே கோபம், அவமதிப்பு, வெறுப்பு உருவாகிறது. சிறிய பிரச்சனைகள் பெரிய பகைகளாக மாறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அன்பு செய் என்று இறைவன் கூறுகின்ற இந்த ஒரு வார்த்தை நமக்கு சவாலாக இருக்கிறது. உலகம் வெறுப்பை அதிகரிக்கின்ற பொழுது நாம் அன்பை அதிகரிக்க வேண்டும். உலகம் பிரிக்கின்ற பொழுது நாம் இணைக்க வேண்டும். உலகம் பழி வாங்குகின்ற பொழுது நாம் மன்னிக்க வேண்டும். அன்பு முதலில் குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். வேலை சிறப்பவரிடத்தில் தொடங்க வேண்டும். வீட்டுக்குள் வந்தவுடன் நாம் கிறிஸ்துவ அன்பை நாம் பகிர வேண்டும். கணவன் மனைவியை மதிப்பது அன்பு. மனைவி கணவனை புரிந்து கொள்வது அன்பு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவது அன்பு. பிள்ளைகள் வயதான பெற்றோரை கவனிப்பது அன்பு. நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்குமவரிடம் முதலில் சென்று பேசுவது அன்பு. சில நேரங்களில் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்வதை விட உன்னிடத்தில் வந்து நான் பேசுகிறேன் என்று குறிப்பிடுவது மிக சிறந்த சால அன்பாக இருக்கிறது. ஆக நம்முடைய அன்பு இன்று வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்மை விட கீழ் இருப்பவர்களையும் மரியாதையுடன் நடத்துவதன் மூலமாக நமது அன்பை பகிர வேண்டும். நமது நாவும் அன்பின் கருவியாக மாற்ற வேண்டும். இனிமையான வார்த்தைகளை பேச. அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு முடிவு. ஒருவரை விரும்பாத பொழுதும் அவரை மதிப்பதுதான் அன்பு. கோபமாக இருந்தாலும் காயப்படுத்துகின்ற வார்த்தையை தவிர்ப்பதுதான் அன்பு. மன்னிக்க முடியாத அளவுக்கு காயப்பட்டு இருந்தாலும் மன்னிக்க முயற்சி செய்வது ஒரு அன்பு. தினமும் நாம் இவ்வாறு பல அன்பு வழிகளை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். இறைவன் நம் அனைவரையும் இந்த ஒரு அன்பின் செயலை ஒரு நல்ல செயலாக மாற்ற அழைக்கிறாக என்று இறைவனை முழுமையாக அன்பு செய்வோம். நமக்கு அடுத்திருப்பவரும் அன்பு செய்யும். இரண்டும் பிரிக்க முடியாத அன்பாக உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை இறைவனத்தில் ஒப்படைப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்றாடுவோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரை, இந்த புதிய நாளில் எங்களுக்கு பரிசாக அளித்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாளுடைய தவறுகளையும் குறைகளையும் இரக்கத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இன்று புதிய இதயத்தோடும் ஆண்டு இயேசுடைய திருவிழத்திற்கு நல்ல பிள்ளைகளாக நாங்கள் புதிய நம்பிக்கையோடும் உமது அன்பில் வாழ எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டின்ற நற்செய்தினை கூறிய வார்த்தைகள் இன்று எங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்து உம்மையும் பிறரையும் அன்பு செய்கின்ற ஒரு இதயத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுடைய ஜபத்தில் மட்டுமல்லாமல் எங்களுடைய எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில் உமது அன்பு இன்று வெளிப்படட்டும். உம்மை நேசிப்பதாக சொல்லிவிட்டு உமது பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நாங்கள் வெறுக்காதபடி இன்று எங்களையே மாற்றிடும். அன்பு செய்ய கடினமாக இருப்பவர்களையும் அன்பு செய்கின்ற ஒரு அருளை தாரும். எங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கவும், எங்களை புரிந்து கொள்ளாதவர்களை புரிந்து கொள்ளவும், எங்களிடமிருந்து விலகி சென்றவர்களுக்காக செபிக்கவும் எங்களுக்கு வலிமையை தாரும். எங்கள் இதயத்தில் இருக்கின்ற கோபங்கள், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் அனைத்தையும் அகற்றி அன்பு, அமைதி, மன்னிப்பு, இரக்கம் மிகையவற்றால் எங்களை நிரப்பியறலும். ஆண்டின் உலகம் முழுவதும் அன்பு பெருகட்டும். போர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைதியை தாரும். வெறுப்பினால் பிரிந்திருப்பவர்களுக்கு ஒன்றிணைத்தரும். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக வரும். அழுகிறவர்களுக்கு ஆறுதலாக இரும். பசியாக இருப்பவர்களுக்கு உணவை அளித்தலும். கரங்களாக எங்களை அனைவரையும் பயன்படுத்தும். வீடற்றவர்களுக்கு பாதுகாப்பையும், ஏழைகளுக்கு நம்பிக்கை, துன்புறுத்துவோருக்கு ஆறுதலையும் என்று வழங்கியறலும். ஆண்டவரை, மொழி, நிறம், நாடு, கலாச்சாரம், மதம், சமூக நிலை ஆகிய வேறுபாடுகளை கடந்து ஒவ்வொரு மனிதரையும் ஒரு பிள்ளையாக காணுகின்ற ஒரு இதயத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒருவரை ஒருவர் எதிரிகளாக அல்லாமல் சகோதர சகோதரிகளாக பார்க்கின்ற ஒரு மனதை தாரும். எங்கள் குடும்பத்தில் அன்பு நிலைத்து நிற்கட்டும். ஆண்டவரே, அன்பின் கருவிகளாக மாறும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அன்பின் சிறிய அடையாளமாக எங்களை மாற்றியறலும். எங்களுடைய புன்னகை ஒருவருடைய துயரத்தை தணிக்கட்டும். எங்களுடைய ஒரு நல்ல வார்த்தை ஒருவருக்கு நம்பிக்கையை தரட்டும். எங்களுடைய சிறிய உதவி ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரே,
எங்களை ஆசீர்வதித்து வெறுப்பு இருக்கின்ற இடத்தில் அன்பை விதைக்கின்ற ஒரு கருவியாக, காயம் இருக்கின்ற இடத்தில் ஆறுதல் வழங்குகின்ற ஒரு கருவியாக, பிரிவிருக்கின்ற இடத்தில் இணைப்பை உருவாக்குகின்ற ஒரு கருவியாக, மன்னிக்கவே முடியாத ஒரு இடத்தில் மன்னிப்பு தருகின்ற ஒரு கருவியாக, இருக்கின்ற இடத்தில் நம்பிக்கையின் ஒளியாக எங்கள் அனைவரையும் மாற்றி எங்கள் எண்ணங்களை வழிநடத்துங்கள், வார்த்தைகளை பாதுகாக்க, எங்கள் செயல்களை புனிதப்படுத்தும், எங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பணியிடத்தையும் சமூகத்தையும் திரு அவையும் ஒரு பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து நிரப்பி எங்களுடைய மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் பல வரன்களால் நிரப்பி ஆசீர்வதித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.